எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். VLC Media Player அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெனு பாரில் மீடியான்ற மெனு செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கேப்சர் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்சர் டிவைஸ் அப்படின்ற டேபில் கேப்சர் மோட் டெஸ்க்டாப் அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. டிசைட் ஃப்ரேம் ரேட் ஃபார் கேப்சர் அப்படின்றது ஒரு 30 FPS என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் இருக்க டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி கன்வெர்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த ப்ரொஃபைல் க்ரியேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்கேப்சுலேஷன் ஆப்ஷன்ஸில் MP4/MOV அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோ கோட் அப்படின்ற டேப்பில் வீடியோன்ற பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆடியோ கோடில் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. நான் டெஸ்ட் அப்படின்ற ப்ரொஃபைல் நேம் என்டர் பண்ணிக்கிறேன். க்ரியேட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட்டுன்னு க்ரியேட் பண்ணோம், ஸோ நான் டெஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்டினேஷன் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனில் ப்ரௌஸ் பண்ணி உங்களுக்கு எந்த டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணுமோ ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேமில் உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களோட ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். முடிச்சுட்டு ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சேவ் பண்ண லொக்கேஷனில் உங்கள் ஃபைல் அக்யூரேட்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.